உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையான நிதி பகிர்வில் மாநில அரசுக்கு முழு அதிகாரம் வேண்டும். 16வது நிதிக்குழுவுக்கு தமிழக அரசு பரிந்துரை. மாநில பேரிடர் நிவாரண நிதியை 50% உயர்த்த வேண்டும். வெள்ளம், வறட்சி நிவாரணமாக 5500 கோடி ரூபாயை ஒதுக்கவும் நிதிக்குழுவுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை. கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட தளவாய் சுந்தரத்திற்கு அதிமுகவில் மீண்டும் பொறுப்பு. அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக தொடர்வார் என அறிவிப்பு. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடைகளை மாற்ற உத்தரவு. குத்தகை காலம் முடிந்த பிறகும் கடையை காலி செய்யாமல் ஏன் அடாவடி செய்கிறீர்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சேலத்தில் அரசியல் கட்சி பணியாற்றிய அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடை நீக்கம். அதிமுக கூட்டத்தில் பங்கேற்றதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. நாளை மறுநாள் பதிவாகும் வாக்குகள் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் பள்ளி, கல்லூரிகள் 2 நாட்கள் மூடல். வன்முறை காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் நடவடிக்கை. மணிப்பூரில் பாதுகாப்புக்காக 5000 CRPF வீரர்களை அனுப்ப ஏற்பாடு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு. டெல்லி காற்று மாசு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி. பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் வகுப்பு மட்டும் நடத்தவும் உத்தரவு. சில்வர் பாயில் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் கடும் நடவடிக்கை. உரிமத்தை ரத்து செய்து கடைக்கும் சீல் வைக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. ராமேஸ்வரம் கோவில் அக்னி தீர்த்தம் அருகே கடலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரிய வழக்கு. நகராட்சி ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. கோட்டாறு தூய சவேரியார் பேராலய திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தருமபுரியில் பிரசவத்தில் தாய், சேய் உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை. மகப்பேறுக்கு தீவிர சிகிச்சை கூடாது என்று மருத்துவத்துறை இணை இயக்குநர் சாந்தி உத்தரவு.